ஹாய் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப். ஸோ நாளைக்கு நமக்கு சிஜிஎல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்த ஒரு 10 நாள் கிட்ட நமக்கு சிஜிஎல் எக்ஸாம்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்டில் நம்மளோட ப்ரிப்ரேஷன் எல்லாமே நம்ம ஸ்டாப் பண்ணியிருப்போம். ஸோ நாளைக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருப்போம். பட் இப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த எக்ஸாம்ஸ் நம்ம கொடுக்கும்போது நம்ம என்ன மாதிரி மென்டாலிட்டியில் இருக்கோன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ என்ன ஃபீல் இருக்குன்னா, இன்னும் நம்ம ப்ரிப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னு ஒரு ஃபீல் எப்பவுமே இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு காமனான ஃபீலிங். எவ்வளோ தான் நீங்கள் படித்தாலும் இன்னும் நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்குன்னு ஒரு ஃபீலிங் வந்துக்கிட்டே இருக்கும். பட் நம்ம படித்தது, நம்ம ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே நம்ம பெஸ்ட்டாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம லைவ் செஷன்ஸ் போயிருக்கோம். உங்கள் லைவ் செஷன்ஸில் உங்களோட ஆன்சர்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ கான்செப்ட்ஸ் வைஸ் நீங்கள் நல்லா தரவாக தான் இருக்கீங்க, கிளியராக தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் ப்ராசஸை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும். எக்ஸாம்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த இடத்துலையும் பேனிக் ஆகாதீங்க. இப்போ ஆல்ரெடி செலெக்ஷன் போஸ்ட் ஸ்டெனோ எக்ஸாம்ஸில் நமக்கு புது டைப்பு புது பேட்டர்னாக வந்த உடனே பேனிக் ஆக ஆரம்பிச்சதுலேயே நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை கூட பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்கு நமக்கு மொதல் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நமக்கு தெரியாத பேட்டர்லேருந்து கொஷின்ஸ் வரும், ஆனால் அதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதை ஹேண்டில் பண்ண முடியுன்றதை முதல்ல நீங்கள் நம்பணும். அப்போ எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய அந்த 1 hour எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்கன்னா, ரொம்ப கான்ஷியஸாக நீங்கள் அட்டம் பண்ணணும். அப்போ நீங்கள் கான்ஷியஸ் அட்டம் பண்ண போகிறீங்கன்னா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மைண்டில் சொல்லிவிடுங்க, ஓகே அடுத்த 1 hour என் லைஃப் நம்ம மாற்ற போகிறோம். இந்த டைமுக்கு தான் நம்ம இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த 1 hour தான் என் லைஃப்பை மாற்றி அமைக்க போகுதுன்னா, அதை நம்ம கான்ஷியஸாக எப்படி அட்டம் பண்ண போகிறது மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபைனலி நம்மளோட நாள் வந்துருச்சு. நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம், இத்தனை வருஷம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுக்கான பலன் எல்லாமே வரப்போகுது. ஸோ எல்லாமே நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். உங்கள் இஷ்டத்தை வேணுமோ அதை நீங்கள் வேண்டிட்டு போங்க. அண்ட் தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப் இந்த ப்ராசஸில் உங்களுக்கு எப்போ டவுட்டோ இல்லை என்ன மாதிரி ஹெல்ப் வேணாலும் கண்டிப்பாக நாங்கள் இருப்போம். நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு எப்போவுமே தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.